வணக்கம். நம்ம பொதுவாக நிறைய கோவில்களுக்கு போகிறது வழக்கம். எல்லா கோவில்லையும் வந்து நவகிரகத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா நவகிரக கோவில்லையும் வந்து நவகிரக நாயகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எந்த ஒரு கோவில்லையும் வந்து அவங்களுடைய துணைவியாரோட சிலை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் இந்த கோவிலில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திருமலாபுரத்தில் வந்து வாராகி அம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நவகிரக கோவிலில் வந்து எல்லா பகவான்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க துணைவியாரோட சிலை வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம ஐயா கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. சிவாய நம்ம இப்போங்க நவகிரகம் எதுக்கு கோயில் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பெரிய கோயில் மருத மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கட்டும், காசி காமாட்சியில் விசாலாட்சியும் சரிங்க, ராமேஸ்வரம் சரி, எல்லா கோயிலும் நவகிரகம் ஒரு சின்ன வச்சிருப்பாங்க. சரிங்க. நவகிரகம் ஒரு கோயில் முக்கியம். அந்த கோயில் பிரபலிக்கு ஆகுறது, அந்த கோயிலை பற்றி பேசுறது நவகிரகம் முக்கிய காரணம். சரிங்க. நவகிரகம் கோயில் இல்லாமல் நம்ம எந்த காரியம் வர முடியாது. அவங்களும் மனிதர் தான். சரிங்க. சாமி மனிதர்கள் தான். சரிங்க. அப்ப நவகிரகம் முக்கியம். நம்ம நவகிரகம் இல்லாம எந்த கோயிலும் வந்து பிரபலிக்கு ஆகாது. இந்த கோயில் இது பண்ண முடியாது. இந்த கோயில் என்னங்கன்னா, நம்ம அஷ்டவாராய் கோயில் வச்சுக்கிறோம், போகரையா வச்சுக்கிறோம். சிவலிங்கம் பாத்தீங்கன்னா பத்மாசன சிவம் வச்சுக்கிறோம் திருவண்ணாமலை. அப்ப இங்க அவங்க நவகிரகம் வைக்கும்போது அப்படி யோசிச்சு வைக்கணும். அப்படியே துணைவியாரோட ஒரு 5-6 இடத்துல வச்சிருக்காங்க, இல்லைன்னு இல்ல, ஒரு 5-6 இடத்துல துணைவியாரோட வச்சிருக்காங்க. நம்ம வாராய் கோயில்ல துணைவியாரோட இங்க பார்த்தா காக வாகனம். சரிங்க. தனித்தனி எல்லா கோயில்களுக்கும் தனித்தனி வாகனம். அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே துணைவியாரோட. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காகத்தோட வாகனம் சனி பகவான். அப்படி ஒரு சனி பகவான் இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கேது, நம்ம கேது பகவான், அவரும் தன் துணையோட இருப்பாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா மானோட இருப்பாரு. இது மான் வாகனம். சரிங்க. அவர் துணையோட இருப்பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை யானைன்னு சொல்லுவாங்க. சரி. இவர் யானை இருந்து கருதி மாதிரி. இவர் வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இது யானை வாகனத்தோட இருப்பார். நம்பிக்கையோட இருப்பார் குரு பகவான். புதன் பகவான். புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஆடு சொல்லும்ல, ரிஷப வாகனம். அப்படின்னா ரிஷப வாகனத்துல உள்ள புதன் பகவான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். இவர் வந்து பாத்தீங்கன்னா கருடன். இவர் காகம் கிடையாது, இவர் கருடன். கருட வாகனத்துல இருப்பாரு இவரு. இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் தனித்தனியா எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அம்பிகையோட அருள். இங்க வந்து யாருமே கணவன் மனைவி வெற்றிமைக்கு வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஒரு பிரிஞ்சவங்க செய்யறவங்க இப்படி மாதிரி சேர்ந்த மாதிரி கும்பிடும்போது நல்ல மாற்றம். அது சூரிய பகவான். அவர் வந்து பாத்தீங்கன்னா குருத வாகனத்துல இருப்பாரு. சரிங்க. இது வாகனம் குருதை. அவர் 7 குருதை போட்டுனவர். அவர் குருத வாகனத்துல இருப்பாரு. சரிங்க. சந்திரன். இவர் 20 மனைவியோட இருப்பார். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 27 மனைவி, 27 நட்சத்திரம் மனைவிகள் தான். சரிங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ரிஷப வாகனத்துல இருப்பாரு. அடுத்து செவ்வாய். வாழ்னா கூட செவ்வாய் கிரகத்துல வாழ முடியும், மற்ற கிரகத்துல வாழ முடியாது. இவர் முருகனோட ஆதிக்கத்தில் உள்ளவர். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அன்னப்பச்சி. இவரை வணங்கும் போது அந்த மாதிரி தனி சிறப்பு. அடுத்து ராகு. ராகுதான் அள்ளி குடிப்பேன், கேது கெடுப்பேன், ராகு பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தப்பா இருக்கு செஞ்சுறாங்க, பயமுடுத்து ஜோசியர்கள் பயமுடுத்தாங்க. அப்படி இல்லை, ராகு மாதிரி அள்ளி யாரும் கொடுக்க முடியாது. சரிங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து தனி வாகனம், சிம்ம வாகனத்தோட.